ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குட்டி கார்டனில் எத்தனை வகை மல்லி செடி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிற பூ வந்து மதுரை மல்லி. இது 2 பாட்டில் நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ராமேஸ்வரத்தில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு சாப்ளிங்ஸ் வந்து அங்கேருந்து எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ வச்சேன், சூப்பராக பிக்கப் ஆகிடுச்சு, சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இருவாச்சி மல்லி. இது தாங்க இருவாச்சி மல்லி. இது 3 அடுக்கு இருவாச்சி மல்லி. ரொம்ப பெருசாக பூக்கும். ஒரு 3 பூ இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும் நம்ம தலையில் வச்சோம்னா கூட. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் அப்படியே இலையோட பறித்து காட்டுறேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லங்க. இது ஆக்சுவலி எனக்கு பறிக்கவே மனசு வராது. ஆனால் நம்ம பறித்து விட்டால் தான் தளிர் வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து மொட்டு வச்சு திரும்ப நம்ம பூக்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். தேர்ட் வந்து பார்க்குறது வந்து ரோஜா மல்லி. இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம். இதுவும் வந்து கொஞ்சம் அலைஞ்சி வாங்கினது தான். அந்த டைமில் நான் பார்க்குற டைமில் நர்சரியில் வந்து எனக்கு அவைலபிளாக இல்லை. அப்புறமா வந்து ரெகுலராக போய் கடைசியில் எனக்கு கிடச்சிச்சு. இதுவும் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்த்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குண்டு மல்லிங்க. இது கூட சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 2 பூ பூத்திருந்தாலே நம்ம அந்த சைடு போகிறோன்னாலே செம்ம வாசனையாக இருக்கும். அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையில் எழுந்துக்கிறோம், அந்த சைட் போகிறோன்னா அந்த வாசனை வந்து ஒரு நல்ல ஃபீல் நமக்கு கொடுக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதில் இருக்கிற பூக்களும் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்லி செடி வாங்கி வச்சோன்னா நமக்கு வந்து பூ வாங்குற வேலையே இருக்காதுங்க. அழகாக நம்ம தோட்டத்துலேருந்தே நம்ம பறித்து நம்ம சுவாமிக்கு வைக்கலாம், நம்ம தலைக்கு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ராமர்பானம் மல்லி. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சீக்கிரமாக வாடி போகுது, அதுதான் தவிர மற்றபடி யூனிக்காக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸும் வந்து ரொம்ப நல்லா வராது, கொஞ்சம் மைல்டாக வருது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணுன்னா நம்ம இந்த செடியை வாங்கி நம்ம வைக்கலாம். இதுவும் நிறைய பூக்கக்கூடிய பூக்கள் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து காக்கட்டான் பூ. இது வந்து 3 நாளைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் வாசனை வந்து வராது. அதுதான் இதோட பிரச்சனைன்னு பார்த்தோம்னா. மற்றபடி நல்லாயிருக்கும். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.